திமுக அரசு மீது அதிமுக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யாதவ் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். யாதவ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பாகிஸ்தான் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்த விவகாரம் தொடர்பாக அதிமுக தரப்பில் இருந்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதுல பாகிஸ்தான் நிறுவனம் முதலமைச்சருடன் சந்திப்பு நடத்தியதாகவும் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போவதாகவும் திமுக அரசு அறிவித்தது. பொம்மை முதல்வரோ இதுதான் செயலில் ஸ்டாலின் மாடல் என்று மாற்றத்திக் கொண்டார். இந்த நிலையில பாகிஸ்தான் நிறுவனம் அத்தகைய முதலீடு குறித்து பேச்சுவார்த்தைகளை மறுத்துள்ளதாக செய்திகள் வருவதாக பதிவிடப்பட்டிருக்கிறது. பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்க என்று திரு ஸ்டாலினின் பொன்மொழியே அவருக்கு நினைவுபடுத்த விரைகிறோம். ஏனெனில் பொருத்தமற்ற பொய்கள் இப்படிதான் சீக்கிரமே அம்பலப்படுத்தப்பட்டு போகும் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் வெளிநாட்டு சுற்றுலா செல்லும் பொம்மை முதலமைச்சர். அதனால் தமிழகத்திற்கு கிடைத்தது என்னவென்று கேட்டால் அதற்கு இவர்களின் பதில் வெற்று பேப்பர். அது சரி, சட்டையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நேற்று அம்பலப்படுத்தப்பட்டுள்ள இந்த பொய் என்பது பொய்களே உருவான இந்த விடிய ஆட்சி விரைவில் அம்பலப்படுத்தப்பட்டு போகும், வீழப்போவதற்கான சாட்சி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூகுள் நிறுவனம் கூட பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டை ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி என்றால் என்னவென்றே தெரியாத திறமையற்ற பொம்மை முதல்வரிடம் சிக்கி தவிக்கும் தமிழகத்தை மீட்டு மீண்டும் வளர்ச்சி பாதையில் பலமான தமிழ்நாட்டை கட்டமைக்க ஒரே வழி 2026 அதிமுக ஆட்சி அமைவதே என்று அதிமுக தரப்பிலிருந்து பதிவிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.